அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் குயிக்காக பார்த்துடலாம். ஹாப்பி வெனஸ்டே எல்லாருக்குமே. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் மறுபடியும் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாம்சங்குடைய A54 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தல ரெட்மி நோட் 12 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது லான்ச்சுக்கு முன்னாடி ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாம் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 1010ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃப்ளிப்கார்ட் மறுபடியும் பிக் பட்ஜெட் தமால் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 2 நாள் தான். 6ஆம் தேதி ஆரம்பித்து 8ஆம் தேதி உங்களுக்கு முடியுது. இங்கே ஆஃபர் பார்த்தீங்கன்னா 5% தான் கார்டு ஆஃபர் சொல்லியிருக்காங்க. கார்டும் வந்து ஃப்ளிப்கார்ட்டுடைய ஆக்சஸ் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 5%. எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து 5% ஆஃபர் சொல்லியிருக்காங்க. லேப்டாப் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ரியல்மி, ஆப்பிள், சாம்சங், போக்கோ, இன்ஃபினிக்ஸ், மோட்ரோலா எல்லா பிராண்ட்லையுமே வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குது. பட் இங்கே வந்து பெஸ்ட் டீல் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வந்து நீங்கள் ஒருவேளை ஃப்ளிப்கார்ட்டுடைய சூப்பர் காயின்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அதில் தான் வந்து பெஸ்ட் டீல் இருக்குது. நீங்கள் வந்து 35 காயின் வச்சுருந்தா கூட 500 ரூபாய் ஆஃபர் நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்டில். சூப்பர் காயின்ஸில் தான் வந்து இந்த வாட்டி பெஸ்ட் டீல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சூப்பர் காயின்ஸ் வந்து ப்ராடக்டாக மாற்றணும் அப்படின்னா இது நல்ல டைமாக இருக்கும். ஏன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து சூப்பர் காயின்ஸில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இப்போ ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இமேஜின் இந்த அஃபிஷியல் வெப்சைட்லையும் நியூ இயர் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இமேஜின் அப்படின்னு சொல்லும்போது இவங்க தான் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸுடைய பெஸ்ட் ரீசெல்லர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னா அதில் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நியூ இயர் ஆஃபர்ஸில் உங்களுக்கு கம்மி விலையில் இருக்குது. இதில் மேக்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000க்கு நீங்கள் வாங்குற மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஆப்பிளுடைய MacbookAir 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 99,000. இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி 10,900 வரைக்கும் ஆஃபர் இருக்குது. HDFC பேங்க் கேஷ்பேக் ஆஃபர் வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய், எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ட்ரேட் இன் வேல்யூ வந்து 20,000. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 48,000 கிட்ட வாங்கலாம். அதே ஆப்பிளுடைய MacbookAir M2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் ஆஃபரில் வாங்கலாம். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 1,19,000. பட் எல்லா ஆஃபரையும் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து 67,000 வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ட்ரேட் இன் வேல்யூவோ இல்லை அப்படின்னா வந்து HDFC கார்டு மட்டும் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஆஃபர் கிளைம் பண்ணிக்கலாம். அப்போவும் வந்து உங்களுக்கு போனஸ் ஆஃபர், டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை மேக்புக் வாங்குறீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணலாம். அதோட விவோ டே சேல் அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் விவோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்னா செக் பண்ணலாம். எங்கள் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th வரைக்கும் தான், January 6th வரைக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விவோவுடைய பெஸ்ட் செல்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோ T1 சீரீஸில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். கார்டு ஆஃபர்ஸ் தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. கார்டு அப்படின்னு சொல்லும்போது ICICI பேங்க் கார்டு, HDFC கார்டு யூசர்ஸ் வந்து விவோடைய T1 சீரீஸ், அதுக்கப்புறம் Y சீரீஸ் இதெல்லாம் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறீங்க அப்படின்னா வந்து 3,500 rupees வரைக்கும் ஆஃபரில் நீங்கள் வாங்கலாம். ட்விட்டர் ஆப்பை இலான் மஸ்க் வாங்கினதுலேருந்து கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே கிடையாது. எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை தான். இப்போ வந்து இவங்க சில பேன் பண்ண ரூல்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. அதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஆட். ட்விட்டரில் வந்து பொலிட்டிக்கல் ஆட் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் சம்மந்தமாக வந்து யாராவது கான்ட்ரவர்சியாக பேசினா கூட அவங்களுடைய அக்கௌண்ட்டை பேன் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் இனிமேல் வந்து பொலிட்டிக்கல் ஆடை வந்து அஃபிஷியல் ஆக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரை பயங்கர லாஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லாஸை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு பணம் நிறைய தேவைப்படுது. பொலிட்டிக்கல் ஆட்ஸ் மூலயமா வரக்கூடிய இன்கம் வந்து லாஸை சரி பண்ணும் அப்படிங்கிற ஒரு வியாபார ரீதியான டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சாம்சங்குடைய A சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருந்தது. ஒன்று A14, இன்னொன்று A54. இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸும் தெரிய வந்திருக்கு. A14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் இந்த சிப்பில் தான் லான்ச் ஆக போகுது. எக்ஸினோஸுடைய 1330 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இது கூடவே IPS LCD பேனல், 50 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது A14. அதோட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க சாம்சங்குடைய A54 இதுவும் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது MediaTek Dimensity 1080, அப்படி இல்லைனா வந்து எக்ஸினோஸுடைய 1380 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 சிப் ரிவீல் ஆயிருக்கு. மோஸ்ட்லி எக்ஸினோஸில் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. பட் இதில் ஹைலைட் வந்து 6000 mAh பேட்டரியாக இருக்கலாம். கூடவே 108 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி சில ஃபீச்சர்ஸ் சாம்சங்குடைய A54லையும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ 2 A சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்தியாவில். அதோட சாம்சங்குடைய பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் A04 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. இப்போ சேல்லையும் அவைலபிளாக இருக்குது. A04 அப்படின்னு
சொல்லும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று A04, இன்னொன்று A04e. இங்கே வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா செக்மெண்ட்டில் A04ல் 50 மெகா பிக்சல் டுவல் கேமரா, அதே A04e அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் டுவல் கேமரா. மற்றபடி ரெண்டுமே MediaTek உடைய Helio P35ல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட 5000 mAh பேட்டரி, கூடவே 8GB RAM ப்ளஸ் ஃபீச்சரும் இருக்கிற மாதிரி டீசர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் உடைய A04 இந்தியாவில் அஃபிஷியலாக அவைலபிளாக இருக்கு. இப்போ நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க Redmi Note 12 சீரிஸ் இந்தியாவில் இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் ரிவ்யூ நம்ம சேனலில் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சேலில் வாங்குறதுக்கு பார்க்குறேன். ப்ரோ ப்ளஸ் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிகமான கமெண்ட் எதில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ ஷேர் பண்ணுவோம். அதோட வந்து லான்ச்சுக்கு முன்னாடி இப்போ ப்ரைஸஸ் ரிவ்யூலாக இருக்குது. 3 ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்கல்ல, Note 12, Note 12 Pro ப்ளஸ். இங்கே ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Note 12 வந்து ரேஞ்சஸ் மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. 14,000லேருந்து 15,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது. அதே Note 12 Pro வந்து 22,000லேருந்து 23,000 வரைக்கும். அதே Note 12 Pro ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000லேருந்து 27,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் Realme 10 Pro ப்ளஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் ப்ரைஸஸ் இங்கே ரிவீல் ஆயிருக்கு. Realme 10 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் டீசர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. January 9th அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸ்பெசிஃபிகேஷனும் தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் 4G டிவைஸ் வாங்குறீங்க அப்படின்னா புது ஸ்மார்ட் ஃபோன் Realme 10 சீரீஸில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Helio G99, அதோட Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. AMOLED பேனல், 50 மெகா பிக்சல் கேமரா, டுவல் கேமராவோட வருது. அதோட 5000 mAh பேட்டரியோட இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ வந்து 4G டிவைஸ் Realme 10 சீரீஸில் January 9th அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ Motorola யூசர்ஸ் உங்களுக்கான அப்டேட் தான். 5G ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம், பட் 5G ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுறீங்க. இப்போ Jio True 5G நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதெல்லாம் கம்பேட்டபிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா Jio 5G இப்போ ஒர்க் ஆகும். மோட்டரோலாவுடைய H30 Ultra Fusion, அதுக்கப்புறம் G சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் H20 Fusion, இந்த லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ்க்கு இப்போ ஜியோடைய ட்ரூ 5G நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்தியாவில். கூகுளுடைய Pixel 7a இதுவும் இந்த மாதம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ, லைவ் வீடியோ நிறைய ரிவீல் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் டென்சாருடைய G2 சிப் தான். அவுட்லுக் டிசைன் Pixel 6a மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. பட் பிக்சல் அண்ட் டென்சார் சிப்பை விட பிக்சல் அண்ட் ஸ்னாப்ட்ராகன் சிப் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்லாயிருக்கு கேமரா ஆப்டிமைசேஷன் பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி Pixel 7 Pro இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இந்த வாட்டி Pixel 7a வந்து டென்சார் சிப்பில் தான் லான்ச் ஆக போகுது. அடுத்ததான் இப்போ பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். சாம்சங்குடைய A14 என்ன சிப்பில் லான்ச் ஆகலான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் TSMC சாம்சங். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. அதில் வின்னர் வந்து சுப்ரமணி. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.